எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான இயற்பியல் கணக்க பார்க்க போறோம். ஒரு பல அடுக்கு சுவர் வழியா வெப்பம் எப்படி எவ்வளோ வேகமா போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான புதிரை விடுவிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த சுவர். இதுல பாருங்க, 1 இல்ல 2 இல்ல 3 வெவ்வேறு அடுக்குகள் இருக்கு. ஒரு பக்கம் பயங்கர சூடா இருக்கு, இன்னொரு பக்கம் அப்படியே சில்லுன்னு இருக்கு. வெப்பம் என்ன பண்ணும்? சூடான இடத்துல இருந்து குளிர்ச்சியான இடத்துக்கு போக முயற்சி பண்ணும். அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன? இந்த வெப்பம் நிஜமாவே எவ்வளவு வேகமா இந்த சுவரை தாண்டி போகுது? இதான் இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து தீர்க்க போற புதிரு. சரி, ஒரு புதிரை விடுவிக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? க்ளூஸ் வேணும் இல்லையா? வாங்க இந்த கணக்கை தீர்க்கிறதுக்கு நமக்கு என்னென்ன க்ளூஸ் கொடுத்திருக்காங்கன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த டேபிள பாருங்க. இதுல ஒவ்வொரு லேயரோட தடிமன், அதாவது திக்னஸ், அப்புறம் அதோட வெப்ப கடத்துத்திறன், அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் எவ்வளவு சுலபமா வெப்பத்தை கடத்துங்கிறது தான் அந்த கே வேல்யூ. இந்த நம்பர்ஸ் தான் நம்ம கணக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து டெம்பரேச்சர். உள்ள பாருங்க, 1840 டிகிரி செல்சியஸ். அப்படியே நெருப்பு மாதிரி. ஆனா வெளியிலயோ வெறும் 340 டிகிரி. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த டெம்பரேச்சர் கேப் தான் வெப்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுது. இப்போ இந்த கணக்கு பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியலாம். ஆனா இது ரொம்ப சிம்பிள் ஆக்குறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் டூல் இருக்கு. அது பேரு தான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வெப்பத்தடை. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் வெப்பம் உள்ள வர்றத எவ்வளோ எதிர்க்குது, எவ்வளோ தடுக்குதுங்கிறது தான் வெப்பத்தடை. இந்த தடை அதிகமா இருந்தா அது ஒரு சூப்பரான இன்சுலேட்டர், வெப்பத்தை உள்ளே விடாது. இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா எலக்ட்ரிசிட்டியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். கரண்ட்டுக்கு எப்படி மின் தடை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் வெப்பத்துக்கு வெப்பத்தடை. அங்க வோல்டேஜ் கரண்ட்டை உருவாக்குது, இங்க டெம்பரேச்சர் வித்தியாசம் வெப்ப ஓட்டத்தை உருவாக்குது. ஃபார்முலா கூட கிட்டத்தட்ட ஒன்னு தான் பாருங்க. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியா இந்த வெப்பத்தடைய கணக்கிட போறோம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கலாம். இதுக்கு நாம யூஸ் பண்ற ஃபார்முலா இதுதான். R ஈக்குவல்ஸ் L டிவைடட் பை K மல்டிப்ளைட் பை A. அதாவது தடையை கண்டுபிடிக்க தடிமன வெப்ப கடத்துத்திறன் மற்றும் பரப்பளவால வகுக்கணும். நம்ம கணக்கு சிம்பிளாக்க பரப்பளவை 1 சதுர மீட்டர்னு வச்சுக்கலாம். வாங்க கால்குலேட் பண்ணலாம். சரி, முதல் லேயர் 0 வகுதல் 0.6, நமக்கு கிடைக்கிறது 0.5. அடுத்து ரெண்டாவது லேயர் 0.2 வகுத்தல் 0.4. பாத்தீங்களா, இதுக்கும் அதே 0.5 தான். இப்போ கடைசி லேயர் 0.1 வகுத்தல் 0.1, நமக்கு கிடைக்கிறது 1.0. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த லேயர் தான் ரொம்ப மெல்லிசானது, ஆனா வெப்பத்தை தடுக்கிறதுல இதுதான் டபுள் ஸ்ட்ராங். இப்போ நம்ம கிட்ட 3 துண்டுகள் இருக்கு. இந்த சுவரோட மொத்த தடையை கண்டுபிடிக்க இந்த 3 மதிப்பையும் சும்மா கூட்டினா போதும். 0.5 கூட்டல் 0.5 கூட்டல் 1.0 ஆக மொத்தம் 2.0. அவ்வளவுதான். முழு சுவரோட மொத்த வெப்பத்தடை இதுதான். சூப்பர்! நம்ம புதிரோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம கிட்ட மொத்த தடையும் இருக்கு, வெப்பநிலை வித்தியாசமும் தெரியும். இனி விடையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளோட மாஸ்டர் ஃபார்முலா இதுதான். வெப்ப பரிமாற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா வெப்பநிலை வித்தியாசத்தை மொத்த தடையால வகுக்கணும். நம்ம கிட்ட இப்போ எல்லா நம்பர்ஸும் ரெடியா இருக்கு. வாங்க நம்பர்ஸை ஃபார்முலால போடலாம். வெப்பநிலை வித்தியாசம், அதாவது 1840 மைனஸ் 340 நமக்கு 1500 கிடைக்கும். இதை நம்ம கண்டுபிடிச்ச மொத்த தடையான 2.0வால வகுக்க போறோம். ஓகே, நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். ஆனா அந்த நம்பர் வரதுக்கு முன்னாடி அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். And the answer is 750 watts. ஆமாங்க, நம்ம புதிருக்கான விடை 750. அப்போ 750 வாட்ஸ்னா என்ன? அதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு செகண்டும் இந்த சுவரோட ஒவ்வொரு சதுர மீட்டர் வழியாவும் 750 ஜூல்ஸ் ஆற்றல் கடந்து போயிட்டே இருக்கு. இதுதான் அந்த வெப்ப ஓட்டத்தோட வேகம். சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இந்த 3 லேயர்ல வெப்பம் மெதுவா போறதுக்கு காரணமான முக்கியமான லேயர் எது? யோசிச்சு பாருங்க. நம்ம கால்குலேஷன்லயே அதுக்கான க்ளூ இருக்கு. உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.